ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஆஃப்டர்நூன் நிறையா நாள் ஆச்சு முட்டை குழம்பு வச்சு முட்டையும் நிறையா வீட்டில் இருந்ததுனால சரி முட்டை குழம்பே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சேனலில் வந்துட்டு 11 மணிக்கு கரெக்டாக வீடியோ வந்துடும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கூட வந்துட்டு ஏன் இப்போலாம் வீடியோ போட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னன்னு தெரியல, நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன். டெய்லியும் 11லேருந்து 11:30 நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். கண்டிப்பாக நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். முட்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், மல்லி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு உளுந்து பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்குறதுக்குள்ளேயே சாப்பாடையும் நான் வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் அந்த வதக்கி வச்சிருந்ததும் நல்லா ஆறுன உடனே அதையும் எடுத்து அரைச்சு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி வதங்கின உடனே அது கூட நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சு வச்ச உடனே கொஞ்சமா புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சு ஊற்றிக்கிறேன். மித்த எல்லா முட்டையும் கீரல் போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சோடோட முட்டை குழம்போட அன்னைக்கு ஆஃப்டர்நூன் அப்படிதாங்க